hours. Renu, 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 come fast. Yes, mom. வந்துட்டேன் mom. No, few minutes. Mom, எங்கே dad and Karan காணோம்? அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. கரண் அவசரமாக காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். நீ வா, நீ சாப்பிடு, அவங்க வருவாங்க. அவங்களும் வரட்டும், நம்ம இப்போ ஒன்றா தானே சாப்பிடுவோம். அவங்க 2 பேரும் வரட்டும். இதோ அப்பாவே வந்துட்டாரே. குட் மார்னிங்மா ரேணு செல்லம். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் டி பிசாசு வெள்ள பண்ணி. குட் மார்னிங் தான் எருமை மாடு. சரி எல்லாருக்கும் குட் மார்னிங். போதும் குட் மார்னிங். வாங்க போய் சாப்பிட்லாம். அப்புறம் காலேஜுக்கும் லேட் ஆகிடும், ஒர்க்குக்கு லேட் ஆகிடும், ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும். எல்லோரும் லேட்டாக போக வேண்டியதுதான். சாப்பாடு எனக்கு சூப்பராக இருக்குமா. நீ தானே பண்ண, அக்கா பண்ணல. அவளுக்கு சக்கரைக்கும் உப்புக்குமே வித்தியாசம் தெரியாது, ரெண்டும் வெள்ளையாக இருக்கும்பா. ஏய் அட்டங்கு, வாயை மூடிட்டு சாப்பிடு, ரொம்ப ஓவராக பண்ணாத. எம்மா பாருமா அவளை. நீ ஏன்டா அவளை எப்போ பாரு வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? நீ வாயை மூடிட்டு சாப்பிடு. அவளை வம்பு இருக்கிறதே உன் வேலையாக போச்சு. பா வாயை மூடிட்டு எப்படிப்பா சாப்பிட முடியும்? இந்த அம்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையாப்பா? அவளுக்கு அறிவு இல்லைன்ற விஷயமே உனக்கு இப்போ தான் தெரியுதா? இதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும்டா. அப்பா பிள்ளையும் சேர்ந்து என்ன வம்பலுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா? மார்னிங்கே என்கிட்ட அடி வாங்கிட்டு போகாதீங்க 2 பேரும். அம்மா எப்பவும் இப்படி தாம்மா சொல்கிறேன் நீ. ஆனால் ஒரு தரம் கூட நீ 2 பேரையும் அடிக்கவே மாட்டேன்ற. என்ன லக்ஷ்மி நீனு? நீ ஏம்மா அவளை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்க? டேடு நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய் பல்ல காட்டாம சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. உன் கார் வந்து சர்வீஸில் விட்டுருக்க. நான் தான் உன்னை இன்னைக்கு இறக்கி விடணும், ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரம் சாப்பிடு, எனக்கும் லேட் ஆகிடும். அப்புறம் ஒரு நாள் உன்னை இறக்கி விட சொன்னதுக்கு என்ன சீன் போடுறடா நீ. சரி நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், கிளம்புவோம். அக்கா நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி மாம் டேட் பாய். நான் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே பாய். அப்பா ரேணுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம்லப்பா, பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. அவர்கிட்ட நீங்கள் ஏன்பா சொல்லலை? சொல்லியிருக்கலாம்ல. அதாங்க நானும் கேட்கணும்னு நினச்சேன், எங்கே அவர்கிட்ட சொல்லலை? எங்கம்மா, ஒரு 2 days முன்னால் கல்யாணத்தை பற்றி பேசினதுக்கு எப்படி சாமியாண்ணா பார்த்தீங்கல்ல? இன்னும் மாப்பிள்ளை கூட பார்க்கல, ஆனால் ஜஸ்ட் கல்யாணம் பற்றி பேசினதுக்கே அவகிட்ட இந்த பேச்சு வாங்கிட்டேன். எனக்கு இப்போ அவள்கிட்ட பேசவே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறேனே தெரில. உங்கள் பொண்ணுகிட்ட பேச நீங்களே பயந்தா அப்போ வேறு யாரு தான் பேசுவா? கரண் நீ வேணா பேசுறியாடா? ஐயோ நானா? சான்ஸே இல்லை. உங்களா திட்டுறதோட விட்டுலாம், என்னெல்லாம் அடிச்சே கொண்டுருவான். அது மட்டும் இல்லாமல் என் கல்யாணத்தை பற்றி நான் பேசினா அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். என்னாலாம் அது முடியாதுப்பா, நீங்களே வேணா பேசிக்கோங்க, என்னால் முடியாது. எங்கேடா? நான் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே பேசினேன், அப்போவே நான் அந்தோ அதுன்னு அப்படி திட்டா. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? பார்ப்போம். சரி என்னமோ பண்ணுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாக்கெட் மணி பேக்கில் வச்சுருக்கீங்கல்ல? ஏண்டா நேற்று தானடா 1000 ரூபா கொடுத்தேன், மறுபடியும் பாக்கெட் மணி கேட்குற? அது நேற்று, இது இன்னைக்கு வச்சுருக்கீங்கல்ல? வச்சுருக்கேன்டா. கிளம்பு போ, டைம் ஆச்சு பாரு. ரேணு வேறு வெயிட் பண்ணுறா, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே டாட், ஓகே மாம், பை பாய், ஈவினிங் பார்ப்போம், சீக்கிரம் வரேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. ரேணுட்ட எப்படி பேசுகிறதுன்னு கூட தெரியல.
எப்படி லக்ஷ்மி பேசுகிறது? கல்யாணம்னு பேச்செடுத்தாலே கத்துறா. அவள் அத்தை மாமா எல்லாரும் பேசி பார்த்துட்டாங்க, இவ கேட்குற மாதிரியே இல்லை. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்ப்போங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்ம பேச்சை கேட்டு தானே ஆகணும். அவனுக்குன்னு பிறந்தவன் எங்கேயாவது இருக்க தானே செய்வான், பிறந்தா வரப்போகிறான். சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. நீயும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. முடிஞ்சால் சாயந்தரம் சீக்கிரம் வாங்க, நம்ம பேசி என்னன்னு முடிவெடுக்க பார்ப்போம். கடவுளே, நீ தான்ப்பா ஒரு வழி காட்டணும். ஏண்டா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற காருக்குள்ளே, உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? பேக் எடுக்க போனேன்க்கா, அதில் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா அப்பாட்ட பாய் சொல்லிட்டு வந்தேன். இதில் என்ன? இல்லையே, நீயும் அம்மா அப்பா ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் யாரும் ஒன்றும் குசு குசுலாம் ஒன்றும் பேசலை, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். நீயா ஏதாவது நினச்சி என்கிட்ட கேட்காதக்கா. சரியில்லை, ஏதோ 3 பேர் சேர்ந்து மறைக்கிறீங்க, பார்க்குறேன் என்னன்னு. அதெல்லாம் ஒன்றும் மறைக்கல, நீ பேசாம வா, இந்த கார் விட்டோட சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போடா. 7 hours. அம்மா, மாய், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. எங்கே நம்ம அம்மாவை காணோம். லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி, எங்கே இருக்க? அட, இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கியா நீ? என்ன 4 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க புதுசா? அம்மா, மோய், என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? அம்மா, அம்மா. அட பார்க்க கரண், காலேஜ் முடிஞ்சிடுச்சா? அதுக்குள்ளேயே மணி டைம் ஆயிடுச்சு உனக்கு? 4:30 மணி ஆயிடுச்சா? அதுக்குள்ளே நீ வந்துட்ட? ஆமாம்மா, 4:30 ஆயிடுச்சு. நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லைப்பா, உங்கள் அக்காவை பற்றி யோசிச்சு அவள் கல்யாணத்தை பற்றி யோசிச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். சரி இரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், டைம் ஆச்சு. வீட்டில் எல்லாரும் அக்கா மேரேஜை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றா, கோவம் தான் பண்ணுறான். இந்தாப்பா காஃபி, வாங்கி குடி. அம்மா போட்டு தர ஃபில்டர் காஃபி, அதுக்கு டேஸ்ட்டே தனி. எங்கே காலேஜ் கேன்டீனில் காஃபி தேங்கி குடித்தாலும் நீ போடுற மாதிரி எந்த டேஸ்ட்டும் வராதுமா. சும்மா ஏதாவது ஐஸ் வைக்க வேண்டியது. குடிடா காஃபியை, ஆறிட போகுது. நீ இருமா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். யாருன்னு தெரில. உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லையா தம்பி? இருக்காங்க, இதோ கூப்பிட்றேன். அம்மா. யாருப்பா கரணு? யாரு? தெரிலம்மா, நீ யாருன்னு பாரு. வாங்க, வணக்கம். உங்களுக்கு யார் வேணும்? நீங்கள் யார்? வந்தவங்களை உட்கார சொல்ல மாட்டிங்களா? நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே. ஐயோ, சாரி, உட்காருங்க. சொல்லுங்கள், யார், என்ன வேணும் உங்களுக்கு? என் பேர் துர்கா, இவர் பேர் செல்வம். நான் உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ரேணு, உங்கள் பொண்ணு தானே? அவளை தான் நாங்கள் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். அப்பா ஏதோ அக்காவுக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டேன்னு எதுவும் சொன்னாரா என்ன? கல்யாணத்தை பற்றி தானே பேசினாரு, அதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்துட்டாரா? இல்லைடா, அப்பா என்கிட்ட அப்பெல்லாம் எதுவும் சொல்லலையே. இவங்க யாருன்னு வேற எனக்கு தெரியலையே. உங்கள் அப்பா வேற காணுமே. என்ன, யார் வந்திருக்கா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? யாரும் புதுசாக இருக்காங்க? என்னங்க அது இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணு. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. யார் நீங்கள்? புதுசாக இருக்கீங்க, உங்களை நாங்கள் பார்த்தது இல்லையே. வணக்கம் சார், என் பேர் செல்வம், இவ தான் என் ஒய்ஃப் துர்கா. நாங்கள் உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்.